ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் யூடியூப் சேனல். நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இஸ்கான் டெம்பிள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இஸ்கான் டெம்பிளில் தமிழில் வந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணா கோவில்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ராஜாஜி நகரில் இருக்குதுங்க. டெம்பிள் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 7:15 ஆஃப்டர்நூன் 1 வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 4:15 நைட்டு 8:20 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் மார்னிங் 7:15 நைட்டு 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் அவ்வளோ நேரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு நிறைய பேர் வருவாங்க, அதனால் அன்றைக்கி மட்டும் ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும். இந்த கோவிலில் உள்ளே போனோம்னா என்ட்ரி ஃபீஸ்னு எந்த சார்ஜஸும் இல்லைங்க. நீங்கள் பைக்கு கார் இதெல்லாம் போனால் மட்டும் அந்த பார்க்கிங்க்கு மட்டும் பார்த்துக்கணும், அதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி கோவில் உள்ள போகிறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான். நான் இது வரைக்கும் அந்த கோவிலுக்கு வந்து ஒரு 3 டைம் போயிருக்கேன். ஒரு டைம் கூட போர் அடிச்சது இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோவிலில் மெயின் கடவுள்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தாங்க. இந்த கோவிலில் மொத்தம் 6 அவதாரங்களில் இருக்குது சாமி. கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். நான் இந்த கோவிலுக்கு ஒரு 3 டைம் போனேன்னு சொன்னேன்ல. ஃபஸ்ட் டைம் போகும்போது மார்னிங் டைம் போனேன், செகண்ட் டைம் வந்து ஆஃப்டர்நூன் டைம் போனேன். சரி 2 டைம் போய்ட்டோம், நைட் டைம் போனதே இல்லையே, நைட் டைம் ட்ரை பண்ணலான்னு லாஸ்ட் டைம் போகும்போது நைட் டைம் தான் போனேன். இந்த 3 டைமில் போனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மார்னிங் டைம் கூட ஓகே தான், ஆஃப்டர்நூன் அவ்வளோவா சொல்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது நைட் டைம் தான். ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெளியே இருக்கிற வியூவாக இருக்கட்டும், கோவிலோட வியூவாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கும். அப்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் பக்காவாக பொருந்தும். பெங்களூரில் ஒரு பெஸ்ட்டு டெம்பிள்னு கேட்டிங்கன்னா நான் இந்த டெம்பிளை தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது அக்காவோட மட்டும் போயிருந்தேன், செகண்ட் டைம் போகும்போது ஃபேமிலியை கூப்பிட்டு போயிருந்தேன், லாஸ்ட் டைம் போகும்போது தான் ஃப்ரெண்டோட போனேன். வேறு லெவலில் இருந்துச்சு, எல்லாமே ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஏதாச்சும் சம்பவம் நடக்கும்ல, அந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ண வேணான்னு தோணுது, ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் யாருன்னா பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மந்த்லி சேலரியில் ஒரு 30% சேவிங்ஸில் வைங்க. இது வந்து உங்கள் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு 30% எடுத்து வச்சுருங்க இதுக்குன்ட்டு. அது வந்து நம்ம சேலரியே வரலன்னு கூட நினச்சிக்கோங்களேன், அந்த மாதிரி எடுத்து வைங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. முடிஞ்சால் அது ஒரு மந்த்லி எஸ்ஐபியாக போடுங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க, எங்கேயாச்சும் போட்டு வைங்க. இதனால அமௌண்ட்டு க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கேயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.